ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேனுங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மோர் குழம்புக்கு பூசணிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். பூசணிக்காவை நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி தண்ணி மட்டும் ஊற்றி நான் வேக வச்சுருக்கேன். பூசணிக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு 60% நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போட போகிறோம். இந்த பேஸ்ட்டு தயாரிக்க என்னென்ன போட்டேங்கிறது நான் இப்போ காட்டுறேன். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, இது கூடயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். நான் இதை காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய் கொஞ்சம் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கேப்லேயே நான் 1 கப்பு தயிர் எடுத்து இந்த மாதிரி மோராக மிக்சிலேயே அடிச்சிட்டேன். அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம சிலுப்பி வச்சுருந்த மோரையும் இதில் போட்டுக்கலாம். மோர் போட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். சரி, இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான். குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.